தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆய வாழ்வு உற்றாருடன் போம், உடன்பிறப்பால் தோல்வெளி போம், ஒற்றாளியோடு இவை எவையும் போம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பது வரை ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். தான் பெறுவன எல்லாவற்றுக்கும் ஈடாக ஏதோ ஒன்றை அவன் இழந்து கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதனின் தாய் இறந்து போகிற போது அவனது அடிநாதமான அறுசுவை அவன் வாழ்க்கையை விட்டே போய்விடுகிறது. அதற்கு ஈடாக வேறொரு சுவையை அதன் பிறகு அவன் பார்க்க போவதே கிடையாது. ஒரு மனிதனின் தந்தை அவனை விட்டு போகிற போது அவனது வாழ்க்கையில் அனுபவக் கல்வி என்கிற ஒரு பகுதியே மொத்தமாய் போய்விடுகிறது. ஒரு மனிதன் தனது பிள்ளையை இழக்கும் போதோ, பிள்ளை இல்லாமல் போகும்போதோ, அவன் எத்தனை செல்வம் சேர்த்தாலும் அது எல்லாமே பயனற்ற வகையில் போய்விடுகிறது. ஒரு மனிதனுக்கு உறவினர்களோ உற்றார்களோ யாரும் இல்லாமல் போகிற போது அவனது சமூக வாழ்க்கை மொத்தமாக ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. ஒரு மனிதனுக்கு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சகோதரன் என்கிற உடன்பிறந்த ஒருவனோ, சகோதரி என்கிற உடன்பிறந்த ஒருத்தியோ தவறும் போது அவனது தோள் வலிமை மொத்தமாக போய்விடுகிறது. ஒரு கட்டிய மனைவி இறந்து போகிற போது மேலே சொன்ன எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவன் வாழ்க்கை மொத்தமாக இடிந்து போகிறது. இவை எல்லாம் அவனை விட்டு போய்விடுகிறது என்று ஔவையார் சொல்லுகிறார். வாழ்க்கை என்பதே பெறுவதற்கும் இழத்தலுக்கும் நடுவே நடக்கிற ஒரு ஊசலாட்டம்தான்.